ஐயனார் துணையில் இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆனதை நினச்சி சேரன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போகுது. அவங்க வேலையும் செய்ய முடியாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்து நின்று கூட அவங்களால என்ன மனசில் நினைக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ண முடியாமல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருக்காங்க. அவங்களால ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாகவே இருக்க முடியல சேரனால். அதை வந்து நிலா பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணி ஒரு மாதிரி இருக்காங்க, தண்ணி குடிக்கிறாங்க, பாத்ரூம் போகிறாங்க, ஆனால் ஒரு இடத்துல கூட உட்காராம இப்படியே இருக்காங்களே, என்ன ஆச்சு? கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆனதுனால மனசே சரியில்லை போல சேரன் அண்ணாக்கு அப்படின்னு நினச்சிட்டு நிலா ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் சேரன் வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ நிலா வந்து கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏன் அண்ணா இப்படி இருக்கீங்கன்னதுமே உடனே அவங்க கண்ணுலேருந்து அப்படியே டக்குன்னு தண்ணி வந்துடுது. ரொம்ப மனசு உடஞ்சி போனதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துடுறாங்க. குழந்த மாதிரி அழுறாங்க. கார்த்திகாவை நான் இப்படி மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, நான் அவளை விடுவேன்னு நினச்சி. அவள் பாருங்க, நான் எப்படி வந்து நைட்டு வந்து ஓடி வந்து என்கிட்ட நின்னா. நான் ஆனால் மனசில் இருக்கிறத அவகிட்ட ஒரு டைம் கூட சொல்லலை. சொல்லியிருந்தா அவள் இப்போ கல்யாணமே பண்ணியிருந்திருக்க மாட்டா. அவள் வாழ்க்கையுமே நாசமாக போயிருந்திருக்கோம், நரகத்திலே வாழ்ந்துருந்துருப்பா கார்த்திகா. அவள் நான் என் மனசில் இருக்கிறத சொல்லாமல் இருந்ததில்லாவது அவள் போய் நல்லா வாழ்வான்னு நினச்சி தான் நான் எதுவுமே சொல்லலை. அவள் கல்யாண கோலத்தில் வேறு ஒருத்தர் கூட இருக்கிறப்போ அதை எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப வலிச்சுது. என்னால் அது தாங்க முடியல. என்னால் பார்க்கவே அது ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு நிலா கிட்ட வந்து சொல்கிறாங்க. நிலா சொல்கிறாங்க, இப்போ அழுந்து என்ன பிரயோஜனம்? நைட்டே ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்போவே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். விடுங்க, அழாதீங்க. அவங்களுக்கு சமாதானப்படுத்தவும் தெரியாமல் அவங்க நிலா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களும் சேரன் அழுறதை பார்த்து அவங்களும் அழுந்துகிட்டே இருக்காங்க. இப்படி வந்து திடீர்னு அப்புறம் இவங்க அழுறதை வந்து கார்த்திகாவுக்கு ஃபீல் ஆகுது. சேரன் மாமா ரொம்ப ஃபீல் பண்ணல என்னை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து வீட்டில் இருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு சேரன் மாமா ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்து நல்லா தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து கார்த்திகாவை காணோன்னு சொல்லி சேரன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என்னடி கல்யாணம் ஆனமையும் இங்கே வந்து நின்றுட்டுருக்க, ஒழுங்கு மரியாதையாக வாடி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போவாவது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5 நிமிஷம் நான் சேரன் மாமா கிட்டே பேசுகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி. கொஞ்சம் நேரம் நீ வெளியே போமா அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிடுறாங்க. அப்புறம் கார்த்திகாவும் சேரன்கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க. மாமா, நேற்றே நீ என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம இப்போ இவ்வளோ நேரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கலாம் மாமா. நீ என்னை கைவிட்டுட்டிய மாமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க கார்த்திகா. மாமா, நான் ஆனாலும் நீ சொல்கிறத நான் எப்படின்னு கேட்பேன்ல, அதனால நான் இந்த விஷயத்த நீ சொன்னேன்னு கேட்டேன் மாமா. அதனால தான் நான் என் அப்பா அம்மா கூட போனேன். ஆனால் என்னால் இந்த வாழ்க்கையை நான் நல்லாவே வாழ மாட்டேன் மாமா. நான் இன்னும் இப்போ வரைக்கும் நான் உங்களை தான் நினச்சிட்டே இருப்பேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் சேரனுக்கு வந்து ரொம்ப மனசு வலிக்குது. 2 அம்மாவும் கார்த்திகாவும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் நிலா கிட்டே சொல்கிறாங்க சேரன், இப்போ கூட பார்த்தீங்களா கார்த்திகா வந்து எப்படி என்கிட்ட பேசிட்டு போகிறா. ஆனாலும் என் மனசில் இருக்கிறத என்னால் அவகிட்ட ஓப்பனாக சொல்லவே முடியல. ஆனால் ரொம்ப மனசு வலிக்குது. சொன்னேன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவங்க கல்யாண வாழ்க்கையுமே ஒழுங்காக வாழ முடியாது அவளால் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து நிலா கிட்டே சொல்கிறாங்க. சேரன் வந்து அப்படியே குழந்த மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. கண்ணில் அவ்வளோ தண்ணி வருது. அதை பார்த்து நிலாவாலையும் தாங்க முடியாமல் ரொம்ப அழுறாங்க. அப்புறம் அழாதீங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிலா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் படுங்க, அப்போ தான் கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் இதுவே நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிலா வந்து ஆறுதல் அனுப்பி விடுறாங்க. சேரனும் போய் படுக்கலான்னு போய் படுக்கிறாங்க. அப்படியே அவங்க சேரனுக்கு வந்து நேற்று நைட்டு, அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து கார்த்திகை வந்து அவங்கக்கிட்ட பேசினது, அவங்கள கட்டி பிடிச்சது எல்லாம் அவங்களுக்கு அதே ஞாபகமாகவே இருக்குது. அவங்க வீட்டை விட்டு போனது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. மாமா என்னை விட்டுறாத மாமான்னு அவள் கெஞ்சினதும் ரொம்ப ஞாபகம் இருக்குது. தாலி வந்து அவள் கழுத்துக்கிட்ட வரையும் கொண்டு போயிட்டு வச்சதெல்லாமும் ஞாபகம் வருது சேரனுக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அப்புறம் நிலா வந்து சேரன் அண்ணா இப்படி இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணி ஒரு காஃபியாவது போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காஃபி போட போகிறாங்க. போட போனால் அங்கே டீ பாத்திரம் வந்து கீழே விழுந்துடும் தண்ணியோட. அது வந்து சவுண்டு கேட்குதுன்னு சேரன் வந்து ஓடி போய் பார்க்குவாங்க. என்னப்பா என்னாச்சுன்னு கேட்குறப்போ, காஃபி வச்சேன், அது அதனால தண்ணி கீழே ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ போங்க
க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இல்லைண்ணே நானே பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கேட்காம சேரன் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. நிலாவும் கீழே துடைச்சிட்டு இருப்பாங்க அந்த தண்ணியெல்லாம். துடைச்சதும் டீ போடுறதுக்கும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கேட்காம நிலா நீங்கள் கிளம்புங்க நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கேட்காம இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை நானே போடுறேன்னு சொல்லுவாங்க சேரன். அப்புறம் சேரன் சொல்லுவாங்க, சாரிப்பா நான் உன்னையும் சேர்த்து சங்கடப்படுத்திட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மனசு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, குழந்த மாதிரி அழுந்துட்டேன், எனக்கே அசிங்கமாக இருக்குது, இப்படி அழுந்து உன்னையும் சங்கடப்படுத்திட்டேன் நான், மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க நிலா கிட்ட. அண்ணா ஐயோ என்ன இப்போ குழந்த மாதிரி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எனக்கு ஓகே தான், என் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள் பரவாயில்ல, அண்ணேன்னா என்ன கஷ்டம்னு வராதா, அழுகையே வராதா, அழுங்க, நீங்கள் மனசுலேயே வச்சுக்காதீங்க, ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இதில் போய் என்ன இருக்குது, நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் வேறு எங்கே யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, தம்பிக்கிட்ட எல்லாம் போய் மனசை விட்டு பேச மாட்டீங்க, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்கிட்டயே எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள், நீங்கள் வந்து உங்கள் கஷ்டத்தை வந்து நீங்களே வச்சுக்காதீங்க, அண்ணனா என்ன கஷ்டம் வராதா, அழுகையே வராதா, அதனால நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, மனுஷனாக இருந்தால் மனசில் எத்தனை நாளைக்கு தான் ஒரு கஷ்டத்தை வச்சுக்க முடியும், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போங்க நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு நிலா சேரனை அமுச்சு விட்டுருவாங்க. சேரனும் போய் படுத்துட்ருப்பாங்க. அப்புறம் இவங்களும் காஃபி போட்டு கொண்டு வருவாங்க. சேரனுக்கு கொடுப்பாங்க, இந்தாங்க அண்ணன் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நிலாவுக்கும் சேர்த்து போட்டுட்டு வருவாங்க. அப்புறம் 2 பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல், சமாதானப்படுத்துறதுக்கு தெரியாமல் நிலா தயங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பல்லவன் வந்துடுவாங்க. அண்ணின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. பல்லவன் வந்து உள்ளே வந்ததும் அண்ணிக்கிட்ட, என்ன நீ இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, அண்ணன் ஏன் ஒரு மாதிரி இருக்குது, ஓகே தானே அண்ணன் அப்படின்னு பல்லவன் கேட்குவாங்க. அண்ணாலாம் நல்லா தான் இருக்குது, அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் ஓகே தான் அப்படின்னு பல்லவன்கிட்ட சொல்லுவாங்க நிலா. நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தேனாவே நல்லாயிருக்கும் பல்லவா, நீ அமைதியாக இரு அப்படின்னு நிலா சொல்லுவாங்க. அப்புறம் பல்லவனும் அமைதியாக இருப்பான். உனக்கு டீ கொண்டு வரட்டான்னு கேட்பாங்க நிலா. ஆனால் எனக்கு வேணாம்னு சொல்லிவிடுவான். இரு எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். சேரன் சொல்லுவாங்க, இந்தா ஏன் காஃபியா குடி நீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல்லவன் வந்து இல்லை வேணாம், இல்லை அண்ணி கொண்டு வருவாங்க, நான் அதை குடிச்சுக்கிறேன், நீ குடினா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நிலாவும் போய் டீ கொண்டு வருவா. தொட்டுக்க ரஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம் பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்காக. அப்புறம் வந்து இப்படியே 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீ வந்து நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்னா, கார்த்திகை அண்ணியை கட்டிக்கிறதுக்கு நீ இப்படி மிஸ் பண்ணிவிட்டு மூஞ்சை இப்படி வச்சுட்டு உட்காந்துட்ருக்க, பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இப்படி பண்ணேன், நல்லா தானே இருந்திருக்கும் பண்ணியிருந்தா அப்படின்னு ஒரு மாதிரி திரும்பியும் சேரனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பல்லவன் பேசிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நிலாவுக்கு வந்து சேரன் அழுந்தது மனசுலேயே இருக்குது, குழந்த மாதிரி இப்படி ரொம்ப தேம்பி அழுந்துட்டாங்களே அப்படின்னு மனசு கேட்காம சோழனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அங்கே சோழனுக்கு வந்து சவாரி இருந்திருக்கும். சோழன் வந்து சவாரியில் போயிட்டுருப்பாங்க. அங்கே ஒரு லேடியை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க. அங்கே வந்து இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, இப்போ ஒய்ஃபை பற்றி அந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் இத்தனை வருஷமாக கார் ஓட்டுறேன், நான் நல்லா ஓட்டுவேன், இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் தான் வேணும்னு எப்பவுமே கம்பல்சரியாக கூப்பிடுவாங்க, வேறு யாருமே கூப்பிட மாட்டாங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க எங்களதில் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு நிலா கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதும், மேடம் கொஞ்சம் நான் ஒரு கால் அட்டன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க ஓகே கால் அட்டன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கால் பண்ணி நிலா கால் பண்ணதை அட்டன் பண்ணி பேசுவாங்க. பேசுகிறப்போ சொல்லுவாங்க, எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்குது, சேரனை நான் வந்து இப்படி கார்த்திகா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாம் என் தப்பு தான், நான் அப்போவே கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு புலம்பி அழுறாரு, எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோ பெரிய மனுஷன் கண் கலங்கி பார்த்தது என்னால் தாங்க முடியல அப்படின்னு நிலா வந்து சோழன் கால் பண்ணி சொல்கிறாங்க. சரி விடு, நான் என்ன பண்ணிட்டோம், லட்டு மாதிரி கிடைச்ச சான்ஸாக அண்ணன் மிஸ் பண்ணிடுச்சு, நம்ம என்ன தான் பண்ணுறது, இதுக்கு மேலே நம்ம மிஞ்சி போனால் அவர் நம்ம மேலே கோவப்படுறாரு, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சோழன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னுலாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு மாதிரி லவ்வபுளாக இருந்திருக்கும்.
நிலாவும் சோழனும் அவங்க அண்ணனை பற்றி ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. அண்ணன் இப்படி லட்டு மாதிரி கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அதை கேட்டு நிலாவும் என்ன பண்ண சொல்கிறீங்க, அவங்க தான் கார்த்திகாவோட அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போய் ஏதோ சொல்லி வேறு மாதிரி மனசை மாற்றி விட்டாங்களே, என்ன தான் பண்ணுறது நம்ம, அதனால தான் அவங்க அண்ணா வந்து வேறு மாதிரி முடிவு எடுத்திருக்கோம், இல்லைன்னா அண்ணன் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிலா சொல்லுவாங்க. அதை கேட்டு சொல்லனா, ஆமாம் நிலா, நீ சொல்கிறது கரெக்டு தான், அண்ணா இந்த மாதிரி மாறுற மாதிரி இல்லை, அவர் ஒரே மாதிரி தான் இருந்தார், அவங்க அப்பா அம்மா பேசினதுக்கப்புறம் தான் அண்ணன் மாறிடுச்சு இப்படி அப்படின்னு சொல்லி சோழனும் சொல்லுவாங்க. அப்புறம் கால் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அங்கே ஒரு கஸ்டமர் கேட்பாங்க வர்ற வழியில், என்னப்பா கல்யாண வாழ்க்கைலாம் நல்லா போதா, ஓகேவா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மேடம் நல்லா போகுது, ஓகே தான், இப்போ கூட ஒய்ஃப் தான் கால் பண்ணாங்க, ஏதோ மனசு சரியில்லையா அதனால கால் பண்ணாங்க, இந்த மாதிரி மிஸ் பண்ணுறப்பெல்லாம் அப்பப்போ கால் பண்ணி பேசிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா ஏதோ நல்லா இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து சேரனை பார்க்குறதுக்கு வராங்க. வந்து அப்புறம் சேரன் கிட்ட சொல்கிறாங்க, சேரன் நீ பண்ண ஹெல்ப்பால் நாங்கள் இப்போது எந்த அவமானமும் இல்லாமல் நாங்கள் நல்லா இருக்கோம், ரொம்ப நன்றி சேரா அப்படின்னு சொல்லி கார்த்திகாவோட அம்மாவும் சொல்கிறாங்க. நாங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நீ உயிருக்கு உயிராக காதலிச்ச கார்த்திகாவையே நீ விட்டு கொடுத்துட்ட, ஆனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு இப்போ புரியுது, அது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா, அது வேற ஒரு பையன் பிடிச்ச பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறத பார்க்குறப்போ எப்படி வலிக்கும், எங்களை மன்னிச்சிடுங்க, ஏன்னா எங்கள் கௌரவம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சேரா கிட்ட வந்து கார்த்திகோட அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி மாமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இல்லை நீ என்ன இருந்தாலும் நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, நீ எவ்வளோ பெரிய மனசு வச்சுருந்தனால தான் நீ நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ கௌரவமாக இருக்க முடியுது, எங்களால் எந்த அவமானமும் இல்லாமல் நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கோம், கார்த்திகாவும் நல்லா வாழ்வான்னு நினைக்கிறேன், ஆனாலும் இப்போ இந்நேரத்துக்கு உங்கள் வீட்டில் அவள் கட்டி கொடுத்துருந்தா நாங்கள் எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம் மாப்பிள்ளை வீட்டார் முன்னாடி, எங்களுக்கு எவ்வளோ அவமானம், நாங்கள்லாம் செத்து தான் போய் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து சேரன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கெல்லாம் பேசி முடிச்சதும் அவங்க அப்பா வந்துடுவாங்க, சேரனோட அப்பா வந்துட்டு, உங்களுக்கு என்ன இங்கே வேலை, எல்லாம் அசிங்கமாக ஏதாவது சொல்லிட போகிறேன், ஒழுங்காக எல்லாம் வெளியே எழுந்து போயிடுங்க, என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி வந்து அப்படியே நல்லவங்க வேஷம் போட்டுட்டு நன்றி சொல்கிறதுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஏன் ஊர் உலகத்தில் உங்களுக்கு வேறு பையனே இல்லையா, என் பையனை தான் மயக்கி போடுறதுக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க. அது வந்து சேரன் திட்டுறாங்க, அப்பா எதுக்குப்பா இப்படி தேவையில்லாமல்லாம் பேசுகிறீங்க, விடுங்கப்பா, அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலையும் சேரன் அப்பா கோவப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு இப்படி என் பையன் வாழ்க்கையே நாசமாக போச்சு, என் பையன் இனிமேல் எந்த பொண்ணு மனசுலையும் நினைக்க மாட்டான், அவன் இனிமேல் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவான், கார்த்திகான்னு உசுரே வச்சுருந்தானே, வெளியவும் சொல்ல முடியாமல் உள்ளவும் மெல்ல முடியாமல் எவ்வளோ வலியை தாங்கியிருக்கும் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா புலம்புறாங்க. ஒழுங்கு மரியாதை நீங்கள் 2 பேரும் வெளியே போயிடுங்க, ரொம்ப நல்லவங்க வேஷம் பண்ணிட்டு வராதிங்க, என் பையன் வந்து உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா நல்லா வாழ மாட்டா, இந்த குடிசை வீட்டில் எப்படி இருப்பான்னு நினச்சி தானே நீங்கள் என் பையனுக்கு கட்டி கொடுக்காம இருந்தீங்க, போங்க பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்கே நீங்கள் உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்து சந்தோஷமாக வாழ வைங்க, இங்கே வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி சேரனோட அப்பாவை வந்து நல்லா திட்டுறாங்க. ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அண்ணாவால் வேலை கூட செய்ய முடியாமல் வீட்டுக்கு வந்துடுச்சு, வீட்டுக்கு வந்து அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு அழுந்துருக்கு, ரொம்ப பாவம்ப்பா சேரன் அண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சி அழுந்துருக்கு, இது வரைக்கும் எதுக்காகவும் அழுந்ததில்ல, இப்போ ரொம்ப மனசு உடஞ்சி அழுந்துருச்சுப்பா, என்னால் கேட்குறதுக்கே கஷ்டமாக இருந்திருந்தா அன்னைக்கு பார்த்தவங்களுக்காக எப்படி வலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் கார்த்திகாவோட அப்பாவும் அம்மாவையும் அசிங்கப்படுத்தி சேரன் அப்பா வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. சோழனும் பாண்டியனும் வராங்க காரில். பாண்டியன் சொல்கிறாங்க, அண்ணா பாவம்டா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல கார்த்திகா அன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாண்டா, அண்ணா பாவம்டா, வேலை கூட செய்ய முடியாமல் காலையிலே போயிட்டு வந்துடுச்சுடா, உடனே
பாவம்டா அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோழன். அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க, என்னடா பண்ண சொல்கிற, கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டுருச்சு அண்ணா, நல்ல சான்ஸ்டா, நைட்டே கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அண்ணன். எப்போவுமே அது வந்து மற்றவங்க சந்தோஷத்துக்கே தான் பார்க்குது, எப்போவுமே அவங்க சந்தோஷத்துக்கே பார்க்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் சோழன் சொல்கிறாங்க, நிலா முன்னாடி தான் வந்து அண்ணா அழுந்துச்சான், அதுக்கு வந்து நிலாவுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்துச்சு. இப்படி தான் அண்ணன் ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க உங்கள் அண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க சோழன். ஆனாலையும் இந்த கஷ்டத்துலேயும் எனக்கு ஒரு ஆறுதல் இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க. அது பாண்டியனுக்கு புரியல. பாண்டியன் கேட்குறாங்க, என்ன ஆறுதல் அது, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, நிலா பார்த்தேன்ல, எனக்கு கூட இப்போல்லாம் நல்லா பேசுகிறா, அவளுக்கு வந்து மனசு ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக எனக்கு கால் பண்ணி பேசுகிறா, அப்போது அவளுக்கு லவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியன் வந்து அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. ஏய் ஏன்டா அப்படி பார்க்குற என்ன, நான் ஒன்றும் அண்ணன் கஷ்டத்தில் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நீ நினைக்காத, அண்ணன் கஷ்டப்படுறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கேன்னு நான் சொன்னேன், அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அண்ணன் நிலைமையை பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. உட்காந்து சாப்பிட்லான்னு சாப்பிட்றாங்க. அப்போது வந்து சேரன் வந்து சாப்பிடவே மாட்டாங்க சாப்பாடு, நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால அதையும் சேர்த்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் நிலா சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போகிறீங்க, எல்லாம் முடிஞ்சது தானே, என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அப்புறம் சோழன் சொல்லுவாங்க, ஆமாம் தானே அண்ணி, நிலா சொல்கிறது கரெக்டு தானே, என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே, கார்த்திகை அண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்க என்ன திரும்பியும் வர முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சேரன் சொல்லுவாங்க, கார்த்திகா மதியமா வந்தாங்கடா என்கிட்ட பேசிட்டு போகிறதுக்கு, என்னை மன்னிச்சிடு மாமா, நீ வந்து என்னை இப்படி விட்டுட்ட, இதனால எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துட்ட, நீ என்னை உன்னோடைய சந்தோஷத்துக்காக என்னை விட்டுட்டு போயிட்ட, என்னால் நான் நல்லா வாழவே மாட்டேன், நரகத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாடா அப்படின்னு வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. நிலா கேட்பாங்க, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் வெளியே போயிட்டு இருந்தீங்க அப்போ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நிலா வந்து எல்லார் முன்னாடியும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து ஒரு கால் வந்தது, நான் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பாஸ் பண்ணிட்டேன், செகண்ட் ரவுண்டுக்கு வந்து வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. பாண்டியன் சொல்லுவாங்க, அண்ணி சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க அண்ணி, இந்த கஷ்டத்துலேயும் ஏதோ ஒரு சந்தோஷம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி அப்படின்னு எல்லாரும் கங்க்ராட்ஸ் சொல்லுவாங்க. பல்லவனும் அண்ணி சூப்பர் அண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அண்ணன் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறதை நினச்சி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அண்ணா இது விடுங்கண்ணே, என்ன பண்ணுறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் மனசு மாதிரி வாங்கினே அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் கேட்காம அண்ணன் வந்து ஏதோ மனசு மாறுற மாதிரி இருப்பார். அப்போ வந்து திரும்பியும் குடி போதையில் அவங்க அப்பா சொல்லிடுவாங்க, போடாடே நீ எல்லாம் இப்படி விட்டுட்டு எப்படியும் ஒண்டிகட்டியாக தாண்டா இருக்க போகிற, நீ ஏமாந்தனே இருடா அப்படின்னு வாய்க்கு வந்த பிறகு எல்லாம் அவங்க அப்பா திட்டிடுவாங்க சேரனை. அப்புறம் பாண்டியன் வந்து அவங்க அப்பாவை திட்ட போவாங்க, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, அவனுக்கு சேரன் அண்ணாக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருக்கணும், கேட்டால் முறைப்படி இப்படியெல்லாம் குடிச்சிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறிய வீட்டில், இதெல்லாம் உனக்கு நியாயமா, எதுக்கு நீ இப்படி அண்ணன் வாழ்க்கையை நீ கெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து திட்டுவாங்க அவங்க அப்பாவை. அப்புறம் சேரனும் சொல்லுவாங்க, எதுக்குடா அப்பாவை திட்டுற, விடுங்கடா சும்மா விடுங்க, அவர் ஏதோ தெரியாமல் குடிச்சிட்டு வந்துட்டார் இன்னைக்கு, நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சி தான் அவரும் ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு வந்துட்டார், விடுங்கடா, அவர் திரும்பி அந்த மாதிரி பண்ண மாட்டார், நீங்கள் போய் அமைதியாக போய் படுங்க, சாப்பிடுங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே எல்லாம் ஒரு மாதிரி அது இதுன்னு காமெடியாக பேசிட்டு சேரனை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் சேரனும் சும்மா லைட்டாக சிரிச்சிட்டு இப்போ தான் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பியும் பல்லவனும் சேர்ந்து காமெடி பண்ணி சேரன் சிரிக்க வைக்கலான்னு பிளான் போடுறாங்க. அப்புறம் எல்லாரும் பேசி சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு போய் படுப்பாங்க. அப்புறம் நிலா வந்து சொல்லுவாங்க சோழன்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைச்சோம், எப்படியும் நம்ம நிலமெல்லாம் மாறப்போகுது, நம்ம இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீயும் வேலைக்கு போயிட்டேன்னா நம்ம வீட்டு நிலமையே மாறிடும், நம்மளும் ஒரு நல்ல வீடு வாங்கிட்டு சீக்கிரமாக அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்படியே படுத்து தூங்கிடுவாங்க எல்லாருமே. அடுத்து வர்ற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.